நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மங்கா, இந்தா இதையோ வாஷ் பண்ணு. சரிங்கம்மா. இல்ல அது வந்து இங்க பாரு பிரியா, நீ மத்தவங்களுக்கு வேலை பண்ணணும்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம வேலைய நாம மட்டும்தான் செஞ்சுக்கணும். என்ன சொன்ன? நம்ம வேலைய நாம தான் செஞ்சுக்கணும். மங்காமா, போய் கல்பனாவை கூட்டிட்டு வா, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்கம்மா. அத்த, ஏன் கல்பனாவை கூப்பிடுறீங்க? அந்த வேலையை என்கிட்ட சொல்லுங்க, நான் பாக்குறேன். இப்பதானே சொன்ன உனக்கு. நீ என்ன வேலை பண்ணணும், அவக்கு என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இந்த பாத்திரத்தை நீ கழுவு, புரிஞ்சுதா? என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா கல்பனா, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்க வர போறாங்க. சோ இன்னைக்கு எல்லா பலகாரமும் நீ தான் பண்ற. நானா? ஆமா கல்பனா, கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு நீ போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீ தானே பண்ணணும். அங்க போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா எனக்கு தானே அசிங்கம். ஆமா கல்பனா, அங்க போய் உனக்கு சமைக்க தெரியலன்னா உங்க அம்மாவுக்கு தானே அசிங்கம். அத்தை, நீங்க வேணா போங்க, நான் கல்பனா பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன். யாரு நீ? இத பாரு பிரியா, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் இந்த வீட்டுல நடக்க போகுது. உன்னை நம்பி நான் இதெல்லாம் பண்ண சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ வாய மூடிக்கிட்டு பாத்திரத்தை கழுவுனா போதும், புரிஞ்சுதா? வா கல்பனா. கடவுளே, இந்த வீட்டுல நான் ஒரு வேலையும் சரியா பண்ண மாட்டேங்கிறேன்னு என் அத்தை, என் வீட்டுக்கார எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. என் அத்தை என் மேல நம்பிக்கை வச்சுதான் கல்பனாவை என் கூட அனுப்பி வச்சாங்க. கல்பனாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொன்னாங்க. அது முடியாம போயிடுச்சு. என் மேல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். கல்பனா அங்க என் கூட இல்லைங்கிற விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்லியிருந்தா என்ன திட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா நான் எப்படி சொல்றது? மகளை பத்தி அம்மா கிட்ட சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடுமே. கடவுளே, நீதான் ஒரு வழி காட்டணும். நான் எந்த பாவமும் செய்யல. என் வாழ்க்கையோட நம்பிக்கையே நீதான். என் கஷ்டத்தை எல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஐயோ, இவ்வளவு பாத்திரத்தையும் நான் கழுவணுமா? கல்பனா, உங்க அம்மா செஞ்ச சாப்பாட நீ செஞ்சத பெருமையா சொல்லிக்குவ. அது அவங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உன்னை பாராட்டுவாங்க. ஆனா நான் கிச்சன் துடைக்கணும்ல. இரு இப்ப நான் என்ன பண்றது?
நீ செஞ்ச சமையல உப்பு காரத்தெல்லாம் போட்டு என்ன பண்ற பாரு. கல்பனா கல்யாணத்தை நிறுத்தணும்னா நமக்கு வெறும் சந்தோஷம் மட்டும் தான் கிடைக்கும். நம்மள கல்யாணத்தை நடத்தி வச்சோன்னு வச்சுக்கோ, அதனால நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஐயோ வேணாம் வேணாம், எந்த காரணத்துக்காகவும் இந்த சம்பந்தம் நடக்காம போயிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் இதை தடுக்கணும்? வேணாம் வேணாம். இது என்னது? முகத்துல பட்ட எரிச்சல இன்னும் தீரல. இதுல இது வேற. ஐயோ எல்லாரும் சேர்த்து படுத்துறாங்க. மங்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க இப்ப வந்துருவாங்க. ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாம் ரெடியா இருக்க, போய் பாரு. அத்தை, நீங்க ரெடி தானே? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் ரெடி. நீங்க எதுக்குங்க இதெல்லாம் கொண்டு வரீங்க? மங்கா கிட்ட கொடுத்து அவ எடுத்துட்டு வர போறா. என் பொண்ணுக்காக ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி போங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே எப்போ வருவாங்க? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க. என்னது, ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்களா? அவங்க வந்த அப்புறம் நம்ம ஏதாவது பிளான் பண்றதை விட அவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். என்ன செய்யலாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, எக்ஸ்ட்ரா பால் வாங்கிட்டு சொல்ல மறந்துட்டனே. இரு வாங்கிட்டு சொல்லி. சரி மங்காவை அனுப்பி பாலை வாங்கி வை. சரிங்க அத்தை. என்ன இது? சரி கவலைப்படாத. ஓகே. என்னவோ பண்றாளே இவ. ஹலோ. ஹலோ தினேஷ், என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு தினேஷ். கல்பனா, ஏன் டென்ஷனா இருக்க? அவங்க வந்து பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுமா என்ன? கூல் டவுன்யா. பட் கல்பனா, இன்னொரு விஷயம், உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோ. தினேஷ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா இந்த சம்பந்தம்ல இருந்து தப்பிச்சிடலாம். அப்படியா? என்ன? நீ வேணா அந்த பையன் மாதிரி எங்க வீட்டுக்கு கால் பண்ண. நாங்க இன்னைக்கு வர முடியாது, வேணா நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்கலேன்னு சொல்லி பேச. அப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்படி சொன்னா நாங்க எல்லாரும் கிளம்பி அங்க போயிடுவோம். அவங்க எல்லாரும் கிளம்பி இங்க வரத்துக்குள்ள நாங்க இங்க இருக்க மாட்டோம்ல. இப்படி எல்லாம் நடந்தா சுபகாரியத்துக்கு தடங்கள் ஏற்பட்ட மாதிரி ஆயிடும்ல. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்தா இந்த சம்பந்தம் நின்னு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சம்பந்தம் நிக்க நான் விட்டுருவனாடி. நீ பிளான் பண்றது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ ப்ளீஸ் எனக்காக ஃபோன் பண்ணி பேசுறியா தினேஷ்? சரி கல்பனா, நான் பேசிடுறேன். பாய். ஓகே, பாய் தினேஷ்.
நம்ம தான் பெரிய கிரிமினல் நினைச்சா இவன் நம்மளை விட பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்க. என்ன கிரிமினலா யோசிச்சு என்ன பண்றது பார்க்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வந்தாச்சா? நாங்க இன்னைக்கு லேட்டா வரல, சீக்கிரமாவே வந்துட்டோம். இங்க பாருப்பா, மனுஷங்க ஓடி உழைக்கிறதே பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். பிள்ளைங்களுக்கு ஒரு விசேஷம்னா நீங்க சீக்கிரம் வர்றது அதிசயமா? அது உங்க கடமை. அத்தை அங்க பாருங்களேன். பாத்தியா கல்பனாவ? ஒன் கல்பனா, நான் காண்பது என்ன கனவா அல்லது நனவா? என்ன இது? அழகா இருக்கல்ல? கல்பனாவை பாத்தீங்களா? தேவதை மாதிரி இருக்கா. நாகராஜ் புள்ள அபிஷேகுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இவ்வளவுதான் கட்டிக்க போறேன்னு ஒத்த கால நிக்க போறான் பாரு. சித்ரா, அவசர அவசரமா கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆமாமா, நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்தையும் நிதானமா நல்லா பிளான் பண்ணி கிராண்டா நடத்தணும். ஆமா, ராமுக்கு ரவிக்கு நடந்த மாதிரி அவசரத்துல பண்ணக்கூடாது. ஆமாமா, இருக்கிறது ஒரு பொண்ணு, நல்லா பண்ணணும். அத்தை முதல்ல இன்னைக்கு நடக்கிற வேலையை பாப்போம். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் இன்னும் நிறைய நாள் இருக்கு. சீதா போய் பாரு. ஹலோ, யார் பேசுறீங்க? வணக்கம், நான் அபிஷேக் பேசுறேன். நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ அத்தை கிட்ட கொடுக்குறேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். சொல்லுங்க. திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. டாக்டர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அத்தையை கூப்பிடுறேன். இல்ல 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 இல்ல, இத பாருங்க, நான் ஃபோன் பண்ணது எங்களால இப்ப அங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கு தான். அதனால நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த விஷயத்தை நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. நான் போனை வச்சிடுறேன். பாய். ஐயோ இருங்க, நான் சொல்றது கொஞ்சம். ஹலோ ஹலோ, நான் போய் எப்படி இதை அத்தை கிட்ட சொல்றது? அத்தை. சீதா, போன்ல யார் பேசினது? அத்தை, அபிஷேக் போன் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாங்க? இல்ல, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா. அதனால அவங்க வரலையா. நீங்களே எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. முறைப்படி அவங்க தானே இங்க வரணும். அத்தை, நாம எப்படி அங்க போக முடியும்? ஆமால, பரவாயில்லம்மா, உடம்பு சரியில்லாதப்ப அவங்க எப்படி வர முடியும்? நாமளே அங்க போயிட்டு வருவோம். அது எப்படி ராம்? அதுக்காக போறது கேன்சல் பண்ணலாமா? நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது தடை சொன்ன எப்படிமா? பேசாம நாம எல்லாரும் போயிட்டு வருவோம். அத்தை, எதுக்கும் நீங்க ஒரு தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்களேன்.
அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்களோ என்னமோ. பிரியா, இந்த விஷயத்துல யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு மறுபடியும் நாம ஃபோன் பண்ணி கேட்டா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அத்தை, ராம் சொன்ன மாதிரி நம்ம புறப்படலாம். ஒரு 1/2 hourல நம்ம அங்க இருக்கணும். சரி சரி, எல்லாரும் புறப்படுங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். ரெடி ஆயிடலாம். ஃபைன். வாங்கம்மா. எல்லாரும் கிளம்பிடுவாங்க போல இருக்கே. இவங்க கிளம்பாம இருக்க என்ன பண்ணலாம்? ஹாய் கிஷோர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் ராம், என்னுடைய கல்யாண பத்திரிக்கை வைக்கணும். நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வரேன். ஓ, இப்பவே வைக்கணுமா? ஆமாண்டா. ஓ கிஷோர், என் தங்கச்சி கல்பனா கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். நாளைக்கு வரியா? இல்ல ராம், நான் அம்மாவோட வந்திருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி, வா வா. ஓகேடா, பாய். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகவே கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த இந்த பையனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். காலாகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு எனக்கும் பேரம் பேத்திய பாக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? எல்லாரும் இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க பாட்டி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. காஃபி எடுத்துக்கோங்க. அத்தைக்கு கொடுமா? இல்ல வேணாம் வேணாம், நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். அப்புறம் எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க? அடுத்த வெள்ளிக்கிழமை மேயர் ராமநாத செட்டியார் கல்யாண மண்டபத்துல. ஓ சரி சரி. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. அவன் மேல அப்படியே டென்ஷன் ஆகட்டும். ஐயோ, இந்த நேரத்துல தான் கிஷோர் குடும்பம் வந்து தொலைணுமா? இவங்க போறதுக்குள்ள அபிஷேக் குடும்பம் இங்க வந்துட்டா என்ன பண்றது? கல்பனா நல்லா மாட்டினா. கிஷோர் குடும்பம் போறதுக்குள்ள அபிஷேக் குடும்பம் வந்துடணும். நல்ல வேடிக்கையா இருக்கும். குடும்பத்தோட நிச்சயமா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும். நான் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர்ல இருப்பேன். ராமு சீதாவும் கண்டிப்பா வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரிங்க. நீங்க கண்டிப்பா வரணும் பாட்டி. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேம்மா. போயிட்டு வா. சரி வாங்க. அம்மா, வழி அனுப்பிட்டு வரேன். சரிப்பா. கிளம்பி போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? இவங்க போறத நான் தடுக்கணும். கல்பனா நினைச்சது நடக்க கூடாது.
வாங்கக்கா. என்ன சீதா, ஒரே பரபரப்பா இருக்க? ஆமா, கல்பனாவுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை பார்க்க போறோம். இந்த வீட்டு மருமகளுங்களாச்சே, நாம தானே எல்லாத்தையும் செய்யணும். விட்டா இன்னைக்கு சாயங்காலமே தாலி கட்ட வச்சிருவ போல இருக்கே. எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தானே. சரி, சுப காரியத்துக்கு போகும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து போகணும்னு தான் சொல்லுவாங்க. உன் அத்தை மாமா, ஏன் அத்தை மாமா, நான் ரவி எல்லாரும் ஜோடியா போறோம். ஆனா நீ யார் கூட போற? ராம் வந்து உன்னை கூட்டிட்டு போனாதானே உனக்கு மதிப்பு இருக்கும். அப்படி இல்லாம நீ அங்க போனா என்ன மதிப்பு இருக்கும்?